ஓ, புதன்கிழமை. ஹே, தயவு செய்து எனக்கு ஒரு கூகிள் அமைத்து தருங்கள். விருப்பம். அதை செய். முதலில் நமக்கு தேவையானது இனிப்புகளை ஒரு அச்சில் வைத்து அவையில் உருக்க வேண்டும். அதை செய்வோம். நேரம் மற்றும் தண்ணீர் மனம். சரி நண்பர்களே, என்னிடம் இனிப்பு டம்ளர்கள் உண்டு. நீங்கள் உண்மையாகவே அவற்றை சாப்பிடலாம். இதில் எனக்கு பிடித்த ஸ்கிட்டல்ஸ் உள்ளன. ஆனால் முதலில் அதை நிறப்படி வரிசைப்படுத்த வேண்டும். அந்த ஹார்ட்ஸை பாருங்கள். ருசியாக இருக்கின்றது. அப்புறானா சோடா திறந்துடலாம். எப்படி திறக்கிறது? இதுவும் கடினமா உள்ளது. நல்லதுதான், நான் ஒரு உதவும் செய்தி அறிவேன். எனக்கு இதுக்கு ஒரு முடிவு தேவை. அது நான் நினைச்ச மாதிரி வேலை செய்யல. ஆனா நான் என் சோடாவை திறந்தேன். அதை ஊற்றுகிறேன். மேல்த விப்ட் கிரீம். ஆண்ட வயலா, உண்மையில் கொஞ்சம் மேல் அலங்காரம் சேர்ப்போம். மேலும் நிறைய M&Ms. அனைவரும் அதை விரும்புகிறார்கள். நல்ல வேலை எடார்ட். மேலும் நான் எங்களுக்கு செய்வேன். இனி காய்கறிகளில் இருந்து ஸ்மூத்தி பெறுங்கள். அவை உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கின்றன. நாம் வெள்ளரிக்காய், அந்த கேரட் மற்றும் உப்பை சேர்க்க வேண்டும். லோரி. மிக சிறப்பு. மற்றும் பசுமையின் நறுமணம் எனது பேத்திக்கு கொடுக்கும். நான் முடிஞ்சது. On strawberry strawberries boring. In Ori Chirinkiwari King. அதை ஸ்பிரைட் வைத்து நிரப்புகிறேன். இந்த பச்சை நிறம் அதென்ன நேர்த்தியானதாக மாற்றும். அதிசயம். டிங், தயவு செய்து எனக்கு கிரீம், அடித்து எடுக்கப்பட்ட கிரீம் கொண்டு வா. ஓ இல்ல, அங்க ஒரு மாஸ்டர். என்னுடைய மந்திரவாதத்தோட எங்க செல்ற? கிரீம். சரி, நான் பேராசையானவன் இல்லை. Then cheating. Hamburger Hagshay Stores Rent. மற்றும் ஒரு மாமரிலட்கண் ஒரு குறிப்பிட்ட மனநிலைக்கு. இதோ அதை ரசிக்கவும். ஆஹா, எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. அற்புதம். நன்றி வெட்னஸ்டே. இந்த பந்தி கண் என்னை வெறுக்கவே இல்லையே. நான் அதை விரும்புகிறேன். அரிகள் பிடிக்காது. ஒரு முறை முயற்சி செய்கிறோம். அம்மாவாச்சி, இதுவே இல்லை, எனக்கு பிடிக்கல. அதை அகற்றுங்கள். மன்னிக்கவும், நீங்க முயன்றீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு எனார்ட்ஸ் காக்டெயில் வேண்டும். ஆமாம். அப்போ நண்பர்களே, நீங்கள் என்னை ஒரு டோனட் செய்ய வேண்டுமா? என்ன? பிரபலம். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? மாவை வாஃபிள் இருப்பில் ஊற்றுகிறேன். டோனட்கள் பொரிய எஞ்சியுள்ளோம். நான் பல நிற மாசி பயன்படுத்துவேன். எனக்கு வண்ணத்து பூச்சி போல பிடிக்கிறது. அதுதானே சிறந்த செய்தி. ஏமைட், எவ்வளவு அருமை. எனக்கு கருப்பு கலரில் இருக்கும் டவுன்கள் தான் மிக சிறந்து தோன்றுகிறது. ஆமா, நான் ஃப்ரைச்சரை அலங்கரிக்கணும். இதுக்காக எனக்கு ஸ்ட்ராபெரி கிளாஸ் உள்ளது. அருமை. அது மூளை இருக்கட்டும். விஷயம் ஓ நிமிடம். அற்புதம். இப்பொழுது விஷயம், எனக்கு என்ன தேவை என்று நீ அறிவாயே. எடுத்து வாங்க. நீ என்ன செய்கிறாய்? போலியன் தேவையை
பொறுமை. ஸ்ட்ராபெரி சரப்புக்காக பாட்டி. ஹிப்பாக்ஸ் நான் அவர்களை பயமுறுத்த போகிறேன். அப்படியே போறோம். ஈனட் பாட்டி. இனிமேல் எங்களை பயமுறுத்தாதே. வெண் சனிக்கிழமை. அமைதியாக வெறும் ஸ்ட்ராபெரி சிரப் தான். என் டோனட்கள் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டன. மேலே இதழ்ச்சி ருசி சாறு ஊற்றுகிறோம். இதை பரிமாறலாம். சூப்பர். ஓ மை காஷ், என் டோனட்ஸ்கள் ஏற்கனவே தயார் என்று தோன்றுகிறது. இறுதியாக பொடிதூள் சர்க்கரை மேலே போக இருக்கிறது. அருமை. என் நிறமுள்ள டோனட்ஸ் தயாராகிவிட்டது. பார்க்கவும். ஓ, ஏதோ ஒருத்தை மிஸ் பண்ணிட்டோம். நமக்கு சிட்டுக்கள் தேவை. நான் இதை திறக்க முடியவில்லை. ஓ, தயவு செய். என் முகத்தில் இருக்கிறது. நீ பாட்டி ஆயிற்று. முடிந்தது. வளைகுவிக்க வணக்கம். ஆஹா, இதென்ன? மூளையின் வடிவில் உள்ள டோனட்டுகளா? பயங்கரமாக இருக்கிறது, ஆனாலும் ருசிகரமாக இருக்கிறது. சிற்றரசம் ரொம்ப இனிக்கும். அடுத்ததுக்கு போகலாம். பாட்டியின் டோனட்ஸ் கூட சரியானது தான், ஆனால் சினிமா சரியா இல்ல. ஆனி என்ன சமைத்திருக்கார்? இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. நம்பட்ட ராஜோடகம். எனக்கு ஒருத்தி இந்த டோனட்ஸ்கள் மிகவும் பிடித்திருக்கிறது. வாவ், அதுதாங்க வெற்றியாளர். ஆம், அருமை. எனக்கு மிகவும் சுவையான சீஷர் சாலட் தயாரிக்கும் யார் மறுமொழி பெறுவார்? அது என்ன? தெளிவா? அட்டகாசம். சாலட்டுடன் தொடங்கலாம். ஒரு தட்டில் வைத்து சில கோழி இறையை நறுக்குகிறேன். ஓ, என் பற்கள். சில கிராக்கர்களை சேர்த்து நிறைய சீசரை அரைக்கிறேன். சுவையாக இருக்கிறது. மற்றும் நான் காய்கறிகளால் பூக்கள் செய்வேன். ஓஹோ, அதை பாருங்கள். சாப்பாடாக கூடியது. புதன்கிழமை பூட்டப்பட்டது. பிராவோ. ஆனால் எனக்கு ஒரு சிறப்பு சமையல் முறையணி உள்ளது. சற்று இனிப்பு மிளகாய் வேண்டும். அதை ஒரு பிசாசாக மாற்றவிருக்கிறோம். வெள்ளரிக்காய் நாக்கு, சற்று சாலடு மற்றும் ஒலிவுகள். இவை கண்களாகும். சாப்பாட்டை ரசிக்குங்கள். மிகச் சிறந்த மலர்கள், ஆனால் உங்களுக்கு அத்தனை விருப்பம் இல்லை. நானும் பாட்டியிடமிருந்து சாலட் முயன்று பார்ப்பேன். அது மிக அழகாக உள்ளது. இது அசாதாரணமாக சுவைக்கிறது. இது என்ன மாதிரியான அருமையான ராட்சசம்? என்னை போன்றவர்கள் ஒலிவ்ஸ்களை பிடிக்கவில்லை. பாட்டி ஜெயிச்சாங்க. உங்க புதிய பணிக்கானது நியூடில்ஸ், ஸ்பெகட்டி, பாஸ்தா, என்ன வேண்டுமானாலும். நாம் சேர்ந்து தோற்கடிக்கிறோம். சரி சரி, முதலில் நான் சப்பாத்தியை கொதிக்க வைக்க போகிறேன். அண்ணி காய்ந்துட்டதா? விஷயம் பார்த்தீங்களா? பாருங்கள். இப்போ நாங்கள் எங்கள் ஸ்பெகட்டி தயார் செய்யலாம். ஓ இல்லை, ஓ, அது பயங்கரமானது. நிறுத்துங்கள், நான் மிக்க மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, என் விருந்து.
நான் சொல்ல விரும்பியது என்னவென்றால் நான் என்னுடைய சொந்த ஸ்பெகட்டி செய்வேன். நமக்கு சிலமா தேவை. உடைத்தல். ஓ ஆமாம், அங்கே ஒரு முட்டையை உடைக்கிறார். அதை நன்றாக கலந்து விடுங்கள். அதை பாருங்கள். அருமையான எளிய செய்முறை. அதை நிறமுள்ளதாக உருவாக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாரையும் சிறப்பு இயந்திரம் பயன்படுத்தி அதை சரியான வடிவத்தில் தரப்போகிறோம். வானவில் நிறங்கள் இங்கே இருக்கின்றன. அருமை. எஞ்சியது இதை காய்ச்சி விடுவது மட்டுமே. என் கணு காலங்கள் மூடியிருக்கின்றன. எனக்கு எதுவும் தெரியல. கேட்சப் எங்கே? இங்க ஒரு நாப்கின். பாட்டி. நன்றி. இப்போ நல்லா இருக்கு. சரி, நான் முடிச்சிட்டேன். என்னுடைய நூடுல்ஸ் தயாராக இருக்கின்றன. ஆனால் ஏதோ ஒன்று இல்லை. சுவாரஸ்யமாக இருக்கிறது. அஸ்து, வண்ணம் எங்கே? அன்றி. Ani spied our Brisamotius. கொஞ்சம் கேட்சப் மறுவர்கன். இது எனது உணவினை இன்னும் சிறையிலாக்கிடும். பான் ஆபெட்ரிட். நின்று ஒன்னை நானும் முடித்துட்டேன். ஓஹோ, இந்த நூடுல்ஸ் ரொம்ப கருப்பா இருக்கு. என்ன மொத்தத்துல சுவையா இல்ல. அடுத்த உணவிற்கு போகலாம். ஓ, இது மிக சிறந்தது. நன்றி பாட்டி, மிகவும் அழகானது. இதை பரிசோதித்து பார்ப்போம். பென்னி, இது அதிசயமாக இருக்கிறது. நாம் இங்கே இருக்கிறோம் என்பதால் நான் சவாலை முதலில் தொடங்குகிறேன். இதை முன்பு முயன்றேன். இது மிகவும் மிகவும் புளிப்பானது. இந்த முறை வேறு சுவையாக இருக்கலாம். பார்க்கலாம். அப்படியெல்லாம் இல்ல. இதே இலவசம். வழிமாறாமல் அவை மிகவும் சிறப்பு. நீங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சாப்பிட்டா அதை பயன்படுத்தி மகிழலாம் நினைக்கிறேன். அதுதான் சரி. நிறைந்து போய்விட்டேன். முடிச்சிட்டேன். உங்க டான்ஸ் மாதிரியே. நீங்க சொல்றது போல நான் மிகவும் தொற்று நோயானவன். ஒரு டிஸ்கோ நடத்த பிரமாதமான வழி. 4 ஒளிர்க்கலாம். ஏய், என்ன செய்கிறாய்? இங்கே நடனம் ஆடுகிறாயா? போய்விடு. உனக்கு வெட்கம் இல்லையா? பெரிய விஷயம் என்ன? ஓ, நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி போலிருக்கிறேன். எனக்கு நிறைய மர்மலேட்ஸ் உள்ளன. நான் ரொம்ப சீக்கிரம் சாப்பிடுவேன். அவை ரொம்ப நல்லா இருக்கும். ஆம், அதில் சிறப்பு சாஸ் இருக்கின்றது. ஆனால் முதலில் கமீஸ். நீங்க ரொம்ப நகைச்சுவையானவரா? ஓ, என் தேவதையானவளே. ஏய், நீ சீரப்பை மறந்துட்டாய். அதை வேண்டாவிட்டால் நான் எடுத்துக்குகிறேன். பாருங்கள், இது பச்சையாக இருக்கிறது. இந்த கீகளுக்குள் பச்சை உணவுள்ளது. ஓ, நீங்கள் என்ன பண்றீங்க? சரி, பாப்போம். இது நல்லா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த முறை என்ன? ஓ, இது விசித்திரமாக இருக்கிறது. நான் குழந்தை இல்லையே மஞ்சள் உடையதற்கு. ஆனால் அது லாலிபாப். நான் கையாள முடியவில்லை. அட, இன்னும் என்ன இருக்குது? முட்டை சர்க்கரை. இதுதான் என் லாலிபாப். இன்னும் சுவையாக இருக்கும். இப்போது எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் கிடைச்சது. எனக்கு கொண்டு வா. உன்னிட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் வித்தியாசமாகவும். இது பாம்பை போல
மிகவும் அழகு. இதன் மேல் விளையாடலாம். இது உண்மை இல்லை என்பது எனக்கு தெரியும், ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது. இதை சாசனமாக பயன்படுத்த வேண்டும். ஹே, என்ன வேண்டும் உனக்கு? பாம்பு. ஓ, இல்லை இல்லை இல்லை. அட, இது உண்மையில்ல. இத சாப்பிடலாம். இது ஜெல்லி போன்றது. என்ன? உங்களை போல நான் என் லாலிபாப் கையை விட்டுட்டேன். அத கடிக்க கொஞ்சம் கஷ்டம்தான். நான் ஒரு பாம்பை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அது கண்டிப்பாக சரியில்லை. இந்த முறை எவன் முதல்? நான். எனக்கு ஒரு பலூன் கிடைத்தது. அதோடன் தான் கேளிக்கையாக இருக்கிறேன். ஆனால் அத்துடன் மட்டும் அல்ல, அதுக்குள்ள ஏதோ இருக்குமாறு தெரிகிறது. கண்டுபிடித்து விட்டோம். அதை பப்பிங் செய்து வீசுங்கள். வாவ்! முழு கண்ணாலம் சாறு வருகிறது. இதனால் அற்புதமான சுவையான ஒன்றை செய்யலாம். இதற்கு எனக்கு 2 பந்துகள் மற்றும் கொஞ்சம் ஸ்ப்ரைட் தேவை. அது நடக்கிறதா என்று பார்க்கலாம். வாவ், அழகாக இருக்கிறது. இப்போது ஒரு பெரிய ஸ்ட்ரா வேண்டுமா? வணக்கம். அது வேணும், பச்சைதான். இதை இப்போ முயற்சிப்போம். அருமை. நீ இன்னும் எதுக்காக காத்திருக்கிறாய்? 2 நிமிடங்கள். உனக்கும் திறக்கும் நேரம் வந்து விட்டது. எனக்கு ஒரு குடி வேண்டும். என்ன? ஏதோ காரணத்துக்காக நான் அதை செய்ய முடியவில்லை. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். பிரிட்னி, எனக்கு ஸ்ட்ரா கொஞ்சம் தாருங்கள், தயவு செய்து. நன்றி. ஏதேனும் விதமாக நான் என் கோக் இப்படி பானம் பண்ணலாம். என்ன? உஃபும் இல்ல, இதுவும் வேலை செய்யல. நான் என்ன செய்யணும்? ஓ, இது சோடா அல்லவே, இது ஜெல்லி. இதுக்கு எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள். நிச்சயம் இப்போது இன்புறப்படலாம். அதை குடிக்காமல் சாப்பிட வேண்டும். அது மிகவும் வேடிக்கையாக தோன்றுகிறது. நிச்சயமாக அது சுவையாகவே இருந்தது. மேலும் இன்னும் கொஞ்சம் அங்கே மீந்துள்ளது. ஆகா, நிறுத்து. என்னோட நாக்கு. உதவுங்கள். ஆமாம், பேராசை இது மாதிரி நீங்கள் எல்லாரும் எப்படி இருப்பீங்க என்பதை காட்டுது. ஓ ஓ, என் கடவுளே. ஓ, அவள் சரி இருப்பாளா என நம்புகிறேன். கல், காகிதம், கற்று. நாமும் சேர்ந்து செய்வோமே. ஆச்சரியமாக. இந்த முறை நாம் இருவருக்கும் அதிர்ஷ்டம்தான். எனக்கும் ருசிகரமான உணவு உள்ளது. முதலில் நான் முயற்சிக்கிறேன். முதலில் ஸ்பாஞ்ச் சர்க்கரை திரவம். இதனால் இது ஒரு லிப்ஸ்டிக் போல பயன்படுத்தப்படலாம் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. அப்படித்தானே? நல்லா இருக்கு. நிறத்தை பாருங்கள். அது நேர்த்தியானது. ஆமாங்க, எனக்கு மிகவும் விருப்பம். சரிப்புடன் கூட சில பறந்திடும் கற்களும் இருக்கின்றன. இப்போது இத பாருங்கள். நான் இன்னமும் மொத்த தகுதியாக இருக்கிறேன். இது மிக நன்றாக இருக்கும். இது காஸ்கோட சுவையான சிற்றுண்டி. பிரிட்னி, உன் முறை. ஓ, இது என்னுடைய முறை. அந்த அழகிய கண்களை பாருங்கள். நான் அவற்றை காய்கிறேன். கண்கள் எல்லாமே அல்ல. எங்களுக்கு ஸ்ப்ரிங்கிள் இருக்கிறது. அதை பழங்கிய சாப்பிடு. பென், எனது மார்மலேடை ஏறி அதில் பனியுடன். ஆச்சரியம். நல்லா இருக்கு. இப்போ நான் அதை முயற்சி செய்யலாம். சாத்தியமற்ற அளவிற்கு ருசியாக உள்ளது. மார்மலேட் மற்றும் ஸ்பிரிங்கிள்ஸ் தற்சமயம் சிறந்த இணைவு. வாவ், டியூப்ல ஏதோ ஜூஸ் உள்ளது. நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நீங்கள் பகிர விரும்புகிறீர்களா? இதோ உங்களுக்கு. ஆனால் ஜூஸ் எனது. இம்முறை நான் முதல் நபர். எனக்கு உருளைக்கிழங்குகள் மிகவும் பிடிக்கும். எனக்கு கழிப்பறை ஏன் தேவை? ஹோ, அது பணம் இல்லை. காத்திருக்கவும்.
அங்கே ஒரு லாலிபாப் இருக்கிறது மற்றும் விருந்து எடுக்கும் சுவையாக உள்ளது. ஆனால் அந்த கழிப்பறை எதற்காக? அதற்குள் ஏதேனும் இருக்கலாம். ஓ, அது எவ்விதமாக இருக்க முடியும்? எவ்வளவு மதிப்பற்று இருக்கிறது. ஹஹா, அது என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது நகைச்சுவையாக இருந்தது. நீ ஒருவர் எனக்கு சொர்க்கம் பொறுக்காமல் உள்ளாய். ஒரு ஐஸ்கிரீமை அதில் நனைத்து விடு. ஓஹோ நண்பர்களே, இது உண்மையிலேயே நல்லத. நீங்க இருக்கீங்களா என்றோ பகிர்ந்து கொள்ளுங்க. இப்போது உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். இரு, வேணாம். நீங்க நினைப்பதைப் போல. வா, எனக்கு இங்கு முழு பெட்டி இருக்கிறது. அதற்குள்ள ஸ்ட்ராபெரி மற்றும் ஆப்பிள் காண்டி இருக்கின்றன. அருமை. அதை முயற்சிப்போம். முதலில் உரைகளை கழித்து விட வேண்டும். இப்போது நாம் உணவை அனுபவிக்கலாம். இதில் பாதி பிங்க் இருக்கிறது, அதனால் அது எனக்கு. சரி, நீ என்னோடு பகிர்ந்துக்கிறாய், நானும் உன்னோடு பகிர்ந்து கொள்கிறேன். சரி, அது போலத்தான் இருக்கட்டும். எனக்கு இனிப்புகள் கொடு. உங்களை நோக்கி என்னை பாருங்கள். இந்த பொடி அனைத்தையும் பாருங்கள். இங்கதான் முதல்வர். ஓ, எனக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஆச்சரியம். என் பிடித்த ஹப்பா பப்பா சுவையான பால்கம். இது நீண்ட பட்டு போல இருக்கு. என்ன காத்திருக்கேன், இதை கை கொள்ள நேரம் வந்துட்டது. ரொம்ப நன்றா இருக்குது. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிடுகிறேன். அது வேலை செய்யவில்லை. ஆனால் இப்போது என்னைய பார்த்து சிரிக்காதீர்கள். நான் மீண்டும் முயற்சிக்கிறேன். அப்பா, மன்னிக்கவும். பிரிட்னி, உனக்கு தெரியுமா, அதை விட்டு விடுவோம். நன்றாக இருக்கும் என நினைக்கிறேன். சரி சரி, எனக்கும் பபிள் கம் இருக்கிறது. மேலும் முழு குவியலாக உள்ளது. அது தர்பூசணி பழ வடிவத்தில் இருக்கிறது. உலகில் மிகவும் சுவையான பப்ளம் சில. நான் அதையெல்லாம் சாப்பிட போகிறேன். ஆமாம், என் நெப்பக்கின் கொண்டு அதை பிடிக்கிறேன். நான் மிகவும் திறமைசாலி. இப்போது பப்பிள் சாப்பிடும் நேரம். எப்படி? ஆர், உன் பணி நிறுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? பாரு. ஓ இல்லை, நான் வானத்தில் இருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஏய், என்னை நிரூபிக்க வேண்டாம். நான் இங்கே இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறேன். இப்போது நான் முதலாவது இருப்பேன். சுவையான இனிப்புகள். என் பிடித்த பிங்க் கிட்காட். அலட்டாதே ஸ்ரீ. எதுக்கு அனைத்தையும் ஒரே நேரத்துல சாப்பிடணும்? அதை உடைக்க வேண்டும். சரி, இது இவ்வாறு சுவையாக இருக்கும். மேலும் என் கையில நீண்ட நேரம் இருக்கும். நான் அதை மிகவும் விரைவாக சாப்பிட்டேன். பிரிட்னி, நீங்கள் திருப்பம். என்ன ப்ரோக்கோலி? வாங்கலாம். நாங்கள் சுவையான உணவை மட்டும் பெறுகிறோம் என்று நினைத்தேன். இது நாற்றமும் அருவருப்பாக உள்ளது. நான் அதை கவிழ்க்க விரும்பவில்லை. நீங்கள் தேவை. நான் உங்களை ஆதரிக்கிறேன். நான் ஏன் இப்படி பழி வாங்குகிறேன்? சரி, நான் அதை சாப்பிடுகிறேன். நான் அதை சாப்பிடுவது போல நடிக்கிறேன். ஓ, நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். பாராட்டுக்கள். ஆஹா, அருமை. பாருங்கள், அங்கே ஒரு சிறிய துண்டு மட்டும் உள்ளது. மேலும் அப்போது சரியாக நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். என்ன, நீ என்னை ஏமாற்ற நினைத்தாய்? இல்லை எனில் இப்போது அந்த போலை காய்கறியை சாப்பிடு. நீ அதை செய்ய வேண்டும் மற்றும் தரையிலிருந்து நேராக சாப்பிடுவாய். இப்படி சாப்பிடும்போது இது இன்னும் சுவையாக இருக்கும். தெரியதால இது என் விதி போல் இருக்கிறது. இதை நான் சாப்பிடணும். இது சகிக்க முடியாதது.